விருதுகள் 2024 தன்னலமில்லாமல் மக்களுக்காக உழைக்கக்கூடிய மனிதர்களையும் சமூகத்தில் நம்பிக்கை விதையை விதைக்கக்கூடிய ஆளுமைகளையும் கொண்டாடும் பெருமை மிகு மேடை எங்கள் விகடன் மேடை. தொகுத்து வழங்குவது நான் அனிதா சம்பத், நான் முத்துக்குமரன். இந்த தலைமுறை நம்பிக்கை மனிதர்களை மதிக்கவும் அடுத்த தலைமுறைக்கு நம்பிக்கையை விதைக்கவும் வாழ்ந்து காட்டிய வழிகாட்டி ஒருவரை கைகூப்பி வணங்கி மகிழவும் பெருமையுடன் நடத்தும் ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகளுக்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் நன்றியோடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமிதம் கொள்கிறோம். அடுத்த விருதை வழங்குவதற்கு ஒரு பிறவி கலைஞனை மேடை ஏற்றுவதற்கு ஆவலோடு காத்திருக்கிறது ஆனந்த விகடனின் நம்பிக்கை விருதுகள். நடிப்பிற்கான ஒரு நிஜ உலக எடுத்துக்காட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் இவருக்கு தலை 10, ரசிகர்கள் மத்தியில் எப்பயுமே இவர் தான் கெத்து. நடிப்புலகின் ரசிகர்களின் மனதில் எப்போதும் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற பேரரசன் எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் திரு சிலம்பரசன் TR அவர்களை அன்போடு மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2024. அவர்கள் நமது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2024 அண்ணன் சிலம்பரசன் TR அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலை கொடுத்து அவரை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது இந்த மேடை. கலையை எல்லாரும் கத்துக்கிட்டு கலைஞன் ஆவாங்க, ஆனா பிறக்கும் போதே பிறவி கலைஞனா வாழக்கூடியது எங்க சிலம்பரசன் TR அவர்கள் தான். எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு? ஓகே, அண்ணன் பேசுவாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆனந்த விகடனின் நிர்வாக இயக்குனர் திரு ப. சீனிவாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆனந்த விகடன் சார்பாக ஒரு அன்பு பரிசு சிலம்பரசன் TR அவர்களுக்கு. ஆனந்த விகடன் சார்பாக ஆஹா போட்டோ தெரிக்க விடுதுப்பா. அடுத்ததாக சத்யா ஏஜென்சிஸின் டைரக்டர் திரு ஜாக்சன் அவர்களை ஒரு பூச்செண்டு கொடுத்து வரவேற்பதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சத்யா ஏஜென்சி சார்பாக ஒரு அழகிய பொக்கே. சிலம்பரசன் அண்ணே, இந்த பாகுபலி படத்தில் சொல்லுவாங்க பெண்களே பொறாமைப்படும் பேரழகுன்னு, உங்களுக்கு தான் பொருத்தம், ஆண்களே பொறாமைப்படும் பேரழகு. பின்னாடி உங்களுக்கு அன்பு பரிசா கொடுக்கப்பட்ட புகைப்படம் இருக்கு, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். உங்க 2 பேருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. இந்த போட்டோ பார்க்கும்போது எப்படா 50th ஃபிலிம் படம் ஷூட்டிங்கு போகணும்னு ஒரு வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி சார். எப்படி எப்பயுமே ஆல் டைம் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அந்த சீக்ரெட்டை கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைண்ணா, ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கெட்டப் மாத்துறீங்க, ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்கு. எப்படின்னு அது தெரியலையே. மனசு நல்லா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். நீ விட்டா நாளைக்கு காலையில் வரைக்கும் உங்ககிட்ட பேசிட்டே இருப்பேன், ஆனால் அதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை எனக்கு தெரியும். உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள், ஏன்னா மாநாடு படத்துக்கு உங்களுடைய ரசிகர்களோட ரசிகர்களாக காலையில் போய் அந்த காட்சி தடைபட்டு அடுத்த காட்சிக்கு 2வது ஷோக்கு புக் பண்ணவங்களோட அடிச்சு பிடிச்சி வேறு தேட்டருக்கு ஓடியே போய் உட்காந்து பார்த்தவங்களை நானும் ஒருத்தன். இந்த மாநாடு படத்தில் நீங்கள் ஓடி வந்த வேகம் இருக்குல்ல, அது வாழ்க்கையில் எந்த கட்டத்திலையும் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருறாங்கிற புத்துணர்ச்சியை எல்லா இளைஞர்களுக்கும் கொடுத்துச்சு. அந்த புத்துணர்ச்சியோட நீங்கள் ஓடிட்டே இருக்கிற ரகசியத்தை சொல்லுங்கள் எங்களுக்கு. இல்லைம்மா, எல்லாருக்கும் வெற்றி வரும், தோல்வி வரும். அந்த மாதிரி தான் ஒரு டஃப்பான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் எல்லாரும் கடந்து தான் ஆகணும். ஸோ ஏதோ ஒரு இறைவன் அருளால், மக்களோட ஆதரவோட, ரசிகர்களோட அன்போட அதை தாண்டி வர முடிஞ்சது. அதுக்கு மாநாடு படம் அப்போது மக்கள் கொடுத்த ஆதரவை என்றைக்கும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில்
மழை வந்து பயங்கரமான மழை, படம் வேற ஒரு ஷோ லேட்டாக வேறு ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் மீறி அந்த 3 நாள் மழையிலையும் அவ்வளோ பெரிய கலெக்ஷனை வந்து மக்கள் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு என்றைக்குமே நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே உங்ககிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம்னா அவங்களோட பாசிட்டிவிட்டி தானே. என்ன நடந்தாலும் சரி அதை பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடை இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஒரு அட்வைஸாக கொடுப்பீங்க? அதான் நான் இப்போது ரீசெண்டாக கூட ஒருத்தர் கேட்டார், முன்னாடி என்னோடய இன்டர்வியூஸு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் பயங்கர அக்ரெசிவாக ஒரு எமோஷ்னலாக கொஞ்சம் இதுவாக பேசியிருப்பேன், இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டிங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், கொஞ்சம் டைம் நம்மளுக்கு சரியில்லாத நேரத்தில் நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, நம்ம தான் நம்மளுக்காக நிற்கணும். அந்த நேரத்தில் நம்ம அப்படி தான் பேசி ஆகணும், வெளியில் காட்டிக்க முடியாது நம்ம கஷ்டத்தில் இருக்கோன்னு. ஸோ நம்மளுக்கே நம்ம ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கு அப்படி பேச வேண்டிய ஒரு காலம் இருந்தது. இப்போ வந்து எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக போகுது. கடவுள் வந்து ஒரு 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 நல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு, மக்கள் ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அடங்கிருச்சு, அவ்வளோதான். சமீபத்தில் உங்களை செம்ம தக்கா பார்க்குறது தக் லைஃபுடைய பட ப்ரமோஷனில் தானே. அப்படி உலகநாயகன்னு நீங்களும் வரும்போது நாங்கள்லாம் அப்படியே திறந்த வாயை மூட முடியாமல் உட்காந்துட்ருக்கோம். உலகநாயகன் கூட இந்த பயணம், அதை பற்றி தயவு செஞ்சு சொல்லுங்களேன். அது வந்து கமல் சார் வந்து என்னுடைய ஆன்ஸ்க்ரீன் குருன்னு நான் நிறையா இதில் சொல்லியிருக்கிறேன். நான் அவரோட வந்து என்னதான் நம்ம குருவாக அவரை நினச்சி நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன். அப்பா வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸில் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. பட் ஸ்க்ரீனில் பார்த்து கற்றுக்கிட்டது வந்து கமல் சார் கிட்ட தான் நிறையா கற்றுக்கிட்டேன். பட் இந்த படத்தில் வந்து அவர் பக்கத்தில் கூட இருந்து நடித்து பேசி பழகி கற்றுக்கிறதுக்கு நிறையா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அதை என்றைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் டு மணி சார் அண்ட் கமல் சார். உங்கள் பிறந்த நாளுக்கு ஒரு 3 அற்புதமான ட்ரீட்டை உங்கள் ரசிகர்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க. விருந்து வைக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சு வச்சு எங்கள் இலைக்கு எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது, அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இனிமேல் எல்லாம் 1 by 1 வர ஆரம்பிச்சிடும். இப்போ தக் லைஃப் ப்ரொமோஷன் நடக்குது, அப்புறம் STR 50யோட ப்ரோமோ ஷூட் நடக்க போகுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் STR 49 ராம்குமார் அவர் டைரக்ஷனில் அது ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படியே வரிசையாக படங்கள் வர ஆரம்பிச்சிடும். 21 வயசில் படம் இயக்குனவர் நீங்கள், அடுத்த படம் எப்போ இயக்க போகிறீங்க? இயக்கணும்னு ஆசை தான். பட் இப்போ நிறைய படங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இயக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கம்ப்ளீட் லவ்வர் பாயா அடுத்து உங்களை எப்போ ஸ்க்ரீனில் பார்க்கறது? என்ன போயா? லவ்வர் பாயா. லவ்வர் போயாவா? பண்ணிடலாம், இந்த அடுத்த படத்தில் வரும்னு நினைக்கிறேன். இருக்குது. இதுக்கப்புறம் என்னுடைய படங்களில் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு? இல்லை, இதை எதிர்பாருங்க அதெல்லாம் இல்லை. மக்களுக்கு நான் நிறைய படம் பண்ணணுன்றது தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஸோ இனிமேல் நான் நிறைய படங்கள் பண்ணுவேன். இது போதும். நன்றிண்ணே.